என் அன்பான தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஸ்டாக் மற்றும் ஸ்டாக் மார்க்கெட் பற்றின அடிப்படையான விஷயங்களை பார்க்கலாம். ஸ்டாக்ஸ் அப்படின்னா ஒரு கம்பெனியோட ஓனர்ஷிப்பை ஷேர் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். அதனால தான் ஸ்டாக்ஸை ஷேர்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம எந்த கம்பெனியோட ஷேர்ஸை வச்சுருக்கோமோ அந்த கம்பெனியோட அசையும் மற்றும் அசையாத சொத்துக்கள், அதனுடைய நிகழ்கால மற்றும் எதிர்கால லாபங்கள், இப்படி எல்லாவற்றிலும் நம்மளால் உரிமை கொண்டாட முடியும். சரி, இந்த ஸ்டாக்ஸ் யார் உருவாக்குறாங்க? கம்பெனி உருவாக்குற முதலாளி தான் இந்த ஸ்டாக்ஸையும் உருவாக்குறாரு. உதாரணமா நம்ம திருபாய் அம்பானி அவர்கள் ரிலையன்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை உருவாக்க நினைக்கிறாரு. அதற்காக அவருக்கு சுமார் 1 கோடி ரூபாய் முதலீடு தேவைப்படுது. இதுக்காக பேங்க்ல போய் கடன் வாங்குறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. அவர் தன்னோட சொந்த தொகையா 10 லட்சத்தை முதலீடு செய்கிறாரு. மீதம் தேவைப்படுற 90 லட்சத்தை 10 ரூபாய் வீதம் பங்குகளா பிரிச்சு 9 லட்சம் பேரிடம் விற்க 9 லட்சம் ஷேர் சர்டிபிகேட்ஸை ரெடி பண்றாரு. இப்படி செய்யற செய்முறைக்கு பேரு IPO, அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்னு சொல்லுவாங்க. இந்த 10 ரூபாய் அப்படிங்கிற மதிப்பு ரிலையன்ஸோட ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லலாம். இப்படி உருவாகின சர்டிபிகேட் ஆஃப் ஸ்டாக்ஸை அம்பானி அவர்கள் ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லப்படுற பங்குச்சந்தை மூலமா 9 லட்சம் பேரிடம் விற்க முதலீட்டை பெறுவார். இப்படி பங்குச்சந்தை மூலிமா முதலாக IPO பண்ணுறதுக்கு பேர் லிஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் அப்படிப்பட்ட பங்குச்சந்தைகள் 2 இருக்கு. ஒன்று NSE, இன்னொன்று BSE. ஆக மொத்தம் அம்பானி அவர்களுக்கு 1 கோடி ரூபாய் கிடைச்சாச்சு. ரிலையன்ஸ் பிஸ்னஸ் சிறப்பாக ஆரம்பிக்கிறாரு. ஒரு வருடத்திற்கு ரிலையன்ஸ் மிக சிறப்பான பொருளாதாரத்தை ஈட்டி வருட கடைசியில் 1 கோடியிலிருந்து 2 கோடியா அதோடைய சந்தை மதிப்பு உயருது. அப்படின்னா 10 ரூபாயா இருந்த ஷேரோட மதிப்பு 20 ரூபாயா மாறுதுன்னு அர்த்தம். ஆரம்பத்தில் 10 ரூபாய் முதலீடு செஞ்சா 9 லட்சம் பேருக்கும் இது 100% லாபம். அதாவது அவங்க முதலீடு ரெட்டிப்பாயிருக்கு. இப்போ அந்த 9 லட்சம் பேரும் ஷேரை விற்க விருப்பப்பட்டா பங்குச்சந்தை மூலியமாவே விற்கலாம். இப்படி பங்குச்சந்தை மூலமாக ஷேரை வாங்குறதோ விற்கிறதோ செய்யறதுக்கு பேரு ஷேர் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. இந்த 9 லட்சம் பேரும் பங்குச்சந்தையில் ஷேரை விற்க போன நேரம் ரிலையன்ஸ் நிறுவனம் ஒரே வருஷத்தில் முதலீட்டை ரெட்டிப்பாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சு பல லட்சக்கணக்கான பேர் அதோட ஷேரை வாங்குறதுக்கு போட்டி போடுறாங்க. விற்க நினைச்ச 9 லட்சம் பேரும் கூட்டத்தையும் போட்டியையும் பார்த்துட்டு 10 ரூபாய் மதிப்புள்ள ஷேரை 11 ரூபாய் 12 ரூபாய்னு அதிக விலைக்கு விலை நிர்ணயம் சொல்கிறாங்க. இப்படி விற்கிறவங்க ஒரு விலையை நிர்ணயம் பண்ணுறதுக்கு பேர் ஆஃபர் ப்ரைஸ்னு சொல்லலாம். வாங்க நினைக்கிறவங்க ஆரம்பத்தில் 10 ரூபாய்க்கு எனக்கு ஷேரை வீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. இதுக்கு பேர் பிட் ப்ரைஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் நேரம் ஆக ஆக 10 ரூபாய்க்கு ஷேர் கிடைக்க போகிறது இல்லைன்றது தெரிஞ்சு கிடைச்சா போதுன்னு விற்கிறவங்க என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்களோ அந்த ப்ரைஸுக்கு வாங்குறவங்க வாங்கிட்டு போவாங்க. இது சப்ளை அண்ட் டிமாண்டுன்னு சொல்லுவாங்க. ஆக ரிலையன்ஸோட ஷேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏறிக்கிட்டே போகும். அன்னைக்கு மார்க்கெட் முடியறதுக்குள்ள அது 15 ரூபாய் இல்லைன்னா 20 ரூபாய் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. டிமாண்ட் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே ஷேரோட விலை ரொம்ப அதிகரிக்கும். அதாவது விற்கிறவங்களை விட வாங்குறவங்க அதிகமாக இருப்பாங்க. சில நேரங்களில் வாங்குறவங்களை விட விற்கிறவங்க ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. அப்போ ஷேரோட விலை குறையும். உதாரணமாக இதே ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு ஏதாவது நஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிற நியூஸ் வந்துச்சுன்னா ஏற்கனவே ஷேரை வாங்கினவங்க பயத்தில் அவசரமாக விற்க ஆரம்பிப்பாங்க. அந்த சமயத்தில் வாங்குறவங்க ரொம்ப கம்மியாக இருக்கிறதால ஷேரோட விலை அதிகமாக குறையும். ஆக பங்குச்சந்தையோட ஏற்ற இறக்கத்தை சப்ளை அண்ட் டிமாண்ட் தான் முடிவு செய்யுது. ரிலையன்ஸ் நிறுவனம் மிக நல்ல முறையில் வியாபாரம் செஞ்சு நிறைய பிரான்ச்சஸை ஓப்பன் பண்ணுறாங்க. அதனால லாபமும் பல மடங்கு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் லாபம் அதிகரிக்கிறது நின்று ரிலையன்ஸோட கிளைகளுக்கு நடுவே வியாபார போட்டி அதிகமாக ஏற்படும். இதுக்கு பேர் மார்க்கெட் சேச்சுரேஷன் சொல்லுவாங்க. அதனால இனிமேல் புது பிரான்ச்சை ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக ஏற்கனவே இருக்கிற பிரான்ச்சோட வியாபாரத்தை கவனிச்சாலே போதுன்னு நிறுவனத்தோட தலைவர் முடிவு பண்ணுவார். இந்த சூழ்நிலையில் திரு அம்பானி அவர்கள் தன் கையில் இருக்கிற அதிகப்படியான லாபத்தை மறுபடியும் வேறு ஏதாவது ஒரு தொழிலில் முதலீடு பண்ணலாம், இல்லைனா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரித்து கொடுக்கலாம். இப்படி ஷேர் ஹோல்டருக்கு பிரித்து கொடுக்கறதா சில நிறுவனங்கள் பணமாக கொடுத்துருவாங்க. உதாரணமாக ஒரு ஷேருக்கு 3 ரூபாய் அல்லது 5 ரூபாய் வீதம் இப்படி பணமாக கொடுக்கறதுக்கு பேர் டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட எவ்வளோ ஷேர் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். உதாரணமாக ஒரு ஷேருக்கு 4 ரூபாய் டிவிடெண்ட் என இருந்தால் அவருக்கு 4 × 1000 4000 ரூபாய் டிவிடெண்டாக கிடைக்கும். இந்த டிவிடெண்ட் அப்படிங்கிறது
நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கிற ஒரு முழுமையான வருமானம். இதுக்கு கண்டிப்பா டாக்ஸ் இருக்கு. சில நிறுவனங்கள் இப்படி பணமா கொடுக்கறதுக்கு பதிலா ஷேரை இலவசமா கொடுப்பாங்க. அதாவது ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு போனஸ் ஷேர்ஸ்னு பேரு. உதாரணத்துக்கு நீங்க 4000 ஷேர் வச்சிருந்தா ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர்னா 4000 கூட்டல் 4000 8000 ஷேர் உங்களுக்கு கடைசியில் கிடைக்கும். சில நிறுவனங்கள் ஒரு ஷேருக்கு 10 ஷேர் கூட போனஸா கொடுத்துருக்காங்க. இப்படி போனஸ் ஷேர் கிடைச்சா அதுக்கு நீங்க எந்த டாக்ஸும் கட்ட தேவையில்லை. அதனாலேயே பல நிறுவனங்கள் போனஸ் ஷேர் கொடுத்து டாக்ஸை அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. இப்படி நாளுக்கு நாள் வளர்ந்த ரிலையன்ஸோட ஷேரு இன்னைக்கு மார்க்கெட்டில் 900 ரூபாய்க்கும் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதை பற்றின ரியல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க நீங்கள் NSE.com அப்படிங்கிற வெப்சைட் போங்க. அதில் ஈக்விட்டி செக்மெண்ட்டில் ரிலையன்ஸுங்கிற நேமை என்டர் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இதில் பார்க்குற ஃபேஸ் வேல்யூங்கிறது 10 ரூபாய் இருக்குது இல்லைங்களா? இது ரிலையன்ஸோட ஆரம்பத்தில் ஓப்பன் பண்ணுறப்போ IPO சொல்லுவாங்க. இந்த IPOவில் கொடுத்த அமௌண்ட்டு. ஆக ஆரம்பத்தில் ரிலையன்ஸு 10 ரூபாய் முகமதிப்போட உருவாக்குன ஒரு ஷேரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆர்டர் புக்கில் பை குவான்டிட்டி பை ப்ரைஸ்ன்னு இருக்கிறது வாங்க நினைக்கிறவங்க என்ன ப்ரைஸில் வாங்க நினைக்கிறாங்க, என்ன குவான்டிட்டி வாங்க நினைக்கிறாங்கிறத சொல்லுது. செல் ப்ரைஸ் அண்ட் செல் குவான்டிட்டிங்கிறது விற்கணும்னு நினைக்கிறவங்க எந்த ப்ரைஸில் விற்க நினைக்கிறாங்க, எவ்வளோ குவான்டிட்டி விற்க நினைக்கிறாங்கன்னு சொல்லுது. கீழே டோட்டல் குவான்டிட்டியில் விற்கிற வேண்டிய குவான்டிட்டி 4,64,203ன்னும் வாங்க வேண்டிய குவான்டிட்டி 2,74,117 இருக்குது. அதாவது டிமாண்டை விட சப்ளை அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு இந்த ஷேரோட விலை குறையுது. 3 ரூபாய் 85 பைசாக்கள் நம்ம ஷேரோட விலை குறைஞ்சிருக்கு. இப்படி ஒரு நிறுவனத்திற்கும் ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு. நீங்க பங்குச்சந்தையில் முதலீடு செய்ய விருப்பப்பட்டா அதுக்கு பல்வேறு படிநிலைகள் இருக்கு. முதல்ல உங்களுக்கு உங்க பேர்ல ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். அதுக்கு உங்க ஊர்ல இருக்கிற ஏதாவது சப் புரோக்கர் கிட்ட நீங்க டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். இந்த சப் புரோக்கர் தான் உங்களுக்கும் பங்குச்சந்தைகளுக்கு நடுவே ஒரு பாலமா இருப்பாங்க. ரிலையன்ஸ் மணி, ICICI டைரக்ட், ஆக்சஸ் டைரக்ட், ஏஞ்சல் புரோக்கிங், ஷேர்கான், ஜீரோதா, அஸ்தா ட்ரேடுன்னு நிறைய சப் புரோக்கர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு பிடித்தமான சப் புரோக்கர் கிட்ட நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கு மெயினாக உங்களுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு, செக்லிஃப், அதாவது கேன்சல் செக்லிஃப், 6 மாதத்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் தேவைப்படும். ஒரு முறை நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டிமேட் கூட லிங்க் பண்ணியிருக்க பேங்க் அக்கௌண்ட் மூலிமா டிமேட் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதுக்கு பேர் Payin அப்படின்னு சொல்லுவாங்க. டிமேட் அக்கௌண்ட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு அமௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களால் ஷேர்ஸை வாங்க முடியும். இப்போது உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு தகுந்த ஷேர்ஸை நீங்கள் வாங்கி உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் வரவு வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் அந்த ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணிக்கலாம். தேவைப்படுறப்போ அந்த ஷேர்ஸை விற்று பணமாக மாற்றி அந்த பணத்தை திரும்ப உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் PayOut அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஷேரை வாங்கி விற்கிற பை அண்ட் செல் ப்ராசஸ், அதே மாதிரி அமௌண்ட்டை உள்ளே மட்டும் வெளியே போடுற Payin மற்றும் PayOut ப்ராசஸ், இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் யார்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்களோ அந்த சப் புரோக்கர் உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருப்பாரு. அந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி நீங்களாகவே கூட ஆன்லைனில் பை செல் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் ஆன்லைன் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆன்லைனில் வாங்க நேரமோ சூழ்நிலையோ இல்லை அப்படின்னா புரோக்கர் கிட்ட கால் பண்ணி உங்களுக்காக ஷேரை வாங்கவோ விற்கவோ சொல்லலாம். உங்கள் அக்கௌண்ட்டில் போதுமான அளவுக்கு பணமோ ஷேரோ இருக்கிற பட்சத்தில் அவங்களால வாங்கவோ விற்கவோ முடியும். இப்படி நீங்களாக கால் பண்ணி சொல்கிறதுக்கு பேர் கால் அண்ட் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. நீங்களாகவோ அல்லது புரோக்கரோ யாரோ ஷேரை வாங்கினாலும் சரி விற்றாலும் சரி உங்களுக்கு புரோக்கர் ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் புரோக்கரேஜ்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டில் ஒரு புரோக்கருக்கும் ஒரு புரோக்கரேஜ் லிமிட் இருக்குது. மிக கம்மியாக புரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுற புரோக்கர் கிட்ட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்டாக்ஸ் மற்றும் ஸ்டாக் மார்க்கெட் பற்றின சந்தேகங்களுக்கு தேவையான விவரங்கள் கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். மேலும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது digitalnifty@gmail.com இமெயிலுக்கு இமெயில் பண்ணுங்கள் அல்லது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் பங்குச்சந்தையில் ட்ரேடிங் பண்ணுறவங்க மற்றும் ட்ரேடிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பயன்படுற வகையில் டிஜிட்டல் நிஃப்டி அப்படிங்கிற சாஃப்ட்வேரை நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதை பற்றி தெரிஞ்சுக்க digitalnifty.com அப்படிங்கிற சைட்டை விசிட் பண்ணுங்கள். அந்த சாஃப்ட்வேரை பற்றின டெமோ வீடியோவை பார்க்க கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்ல ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் வரக்கூடிய வீடியோக்களை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். யாவும் நன்மை பயக்கும். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.